நன்றிகள். வரவேற்புரை எனது தலைவர் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது உரிய காலை அழைப்பை ஏற்று இன்று உலகங்களாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கான நமது நண்பர்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருகின்ற அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். வாழ்க்கை பயணம் எல்லோரும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஒரு கட்டத்தில் பாடசாலை என்ற ஒரு நிலையத்தில் தரித்து நின்றுதான் வந்திருப்போம். அதில் எவரும் விதிவிலக்கில்லை. இந்த பாடசாலையில் நாங்கள் கல்வி கற்றோமோ அங்கு அனுபவங்களை பெற்றோமோ என்பதை பற்றி நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நல்ல நண்பர்கள். நண்பர்கள் இல்லாதவர் எவருமே இருக்க மாட்டார். அப்படி 1978ஆம் ஆண்டு முதல் 85ஆம் ஆண்டு வரை யாழ் இந்து கல்லூரியில் நாங்கள் கல்வி கற்ற காலத்தில் சேர்ந்த நண்பர்கள்தான் இன்று இந்த விழாவை முழுமையாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறார். ஆசிரியர் ஏற்கனவே இந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பது போல் இந்த நூல் வெளியீடு உண்மையில் நட்பின் வெற்றி. நமது அனைத்து நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைத்து தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். 85ஆம் ஆண்டு நாங்கள் உயர்தர பரீட்சை எடுத்து ஆளுக்கு ஒரு திங்காக பிரிந்து விட்டோம். அன்றைய நாட்டு சூழ்நிலை மோசமாக இருந்தது. சிலர் கொழும்பு இடம்பெயர்ந்தார்கள், சிலர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள், ஒரு சிலர் மட்டும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருந்த ஒரு சிலர் நூலாசிரியர் முருகேச ரவீந்திரன், அருணகிரிநாதன், நான் இப்படி ஒரு சிலர் தான் இங்கே தங்கி இருந்தோம். காலப்போக்கிலே ஒரு தரம் தங்களை வேலை நிமித்தம் எல்லாத்தையும் மறந்து போனோம். இடையில வீதியில் சந்திச்சா ஒரு தலையாட்டு, ஒரு புன்னகை, அவ்வளவுதான். இந்த நிலையில தான் இடையிலே ரவீந்திரனுடைய யாழ்ப்பாண வருகை அடிக்கடி இடம்பெற துவங்கியது. வீதிகள் திறந்து அப்பொழுது ரவீந்திரன் சொல்வார், நாங்க 2 பேரும் தாடாப்பா இருக்கிறோம், வேறு மற்றவங்க எல்லாம் இங்கே இருக்கிறாங்களோ தெரியல, உங்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்கிறேன் நாங்களும் அதை பற்றி பெரிதாக நினைக்கிறோம். இந்த நிலையில தான் ஒரு கடையிலே சந்திச்சேன். அவர் ஒரு யோசனையை சொன்னார், பேஸ்புக் கொண்டிருக்கு கனவேர், அதுக்காக கனவேரை தொடர்பு கொள்றாங்க, அதே மாதிரி நாங்களும் செய்யறா என்ன, உங்களை பிடிக்கணும் ஆகலை. இந்த நண்பர்கள் அருணகிரிநாதனாக நாங்கள் டிஸ்கவரி சேனல் தான் சொல்லுவோம். என்றால் அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. எல்லா விஷயத்திலும் ஆழமாக எல்லாத்தையும் வரைந்து வச்சிருக்கிறார். அப்ப அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நாங்கள் பேஸ்புக்களை ஆரம்பித்து அப்படி தேடிக்கொண்டு போன இடத்துல முதலாக ஒரு ஆள் அம்பிட்டார். அதுதான் பெனோ ரமேஷ். இடத்துல இருக்க மாட்டார், கொடுத்து நீங்க இருப்பார். ஏதாவது அவருடைய அயராத முயற்சியினாலதான் 6-7 பேரோட ஆரம்பித்த நமது நட்பு வட்டாரத்தினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு 40 பேருக்கு மேல சேர்ந்திருக்கு. உள்ளூர்ல வெளியூர்ல இல்ல. பேஸ்புக்கோட இந்த நேரம் இருந்து ஆக்களை தொடர்பு கொள்வது, எங்களை தொடர்பு கொண்டு கதையணும்னு சொன்னா நாங்கள் எங்களோட வேலை நிமித்தம் மறந்தாலும் ஒரே பேச்சு நடக்கும், கும்பாபிஷேகம் தான். ஆனால் அவருடைய பேச்சு நாங்கள் சீரியஸா எடுக்கிறேன் என்றால் சிரிப்பு கொலிசினார். அவருடைய பேச்சு எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். திரும்பி வருவார், செய்யுங்களாப்பா இல்லாட்டி என்னன்னு இந்த நண்பர்களை சேர்க்கிறது. அந்த முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 30-40 பேருக்கு மேற்பட்டவர்களை சேர்த்திருக்கோம். இந்த நிலையில நாங்கள் கடந்த டிசம்பர்ல எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 16 நண்பர்கள் நமது குடும்பத்தினர் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு ஒன்று கூடலை வைத்திருக்கிறோம். அந்த ஒன்று கூடல்ல நாங்கள் தீர்மானித்தபடி வெளிநாடுகளில் இருந்து வர நண்பர்களை சந்தித்து அவர்களையும் அவர்களுக்கு உதவிகளையும் பெறுவதென்று தீர்மானித்தபடி கடந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸுக்கு எங்களுடைய நண்பன் தென்னாப்பிரிக்கால தொலைத்தொடர்பு அதிகாரியாக பணியாற்றுகிற தற்செயலாக வந்த பொழுது நமது இந்த அமைப்பை பற்றி அறிந்து எங்களோட தொடர்பு கொண்டு கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் எல்லாம் சந்தித்து கதைத்து சென்றேன்.
கொழும்புல சந்திக்கும் பொழுது குருகேச ரவீந்திரன் இந்த நேரம் ஒரு ஷோல்டர் பேக் கொண்டு திரிவார். அது எழுத்தாளருக்குரிய குணமும் இன்னும் இல்லையா. அந்த ஷோல்டர் பேக்ல சில பேப்பர் கட்டிங்ஸ், தான் பேப்பர்ல எழுதின சில நூல்கள் என்ன கதைகள் தொடர்பான பேப்பர் கட்டிங்ஸை வச்சிருந்த பார்த்துட்டு இதையும் கொண்டு திரிகிறாருடைய புத்தகமாக வெளியிடுது. அப்ப ரவீந்திரன் சொன்னார், எங்களுக்கு அப்படி புத்தகம் வெளியிடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு பலம் இல்லை என்று சொன்ன போது, நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, நான் சவுத் ஆப்பிரிக்கா திரும்பினோன்னு உனக்கு இந்த புத்தகம் வெளியிடுவதற்கான நிதி உதவியை நான் செய்வேன், எவ்வளவு முடியும் என்றது பட்ஜெட்டை மட்டும் அனுப்பேன். அதே மாதிரி நாங்கள் செய்து அனுப்பினோம். சொன்ன மாதிரி ஒரு மாதத்திலே நிதி உதவி வந்தது. உடனடியாக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் சந்தித்தோம். ஜனவரி மாதம் புத்தக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதற்கான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு